அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே தொண்டர் அடிப்பொடி என்கின்ற அற்புதமான திருநாமத்தை உடைய ஆழ்வார், அதாவது பாகவத சேஷத்துவம், அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் என்றால் அதை பற்றி பல பல பாசுரங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். அதனுடைய பெருமையை பற்றி எல்லா ஆழ்வார்களுமே அருளி செய்திருக்கிறார்கள் என்று கொள்ளலாம். ஆனாலும் அந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டவர் என்பதையே தமக்கு ஒரு தாசிய நாமமாக கொண்டவர் குலசேகர ஆழ்வார். தொண்டரடிப்பொடியாட நாம் பெறில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே என்று அருளி செய்தார் அல்லவா. ஒருவேளை அந்த அருளி செயலிலே ஈடுபட்டு கூட இவர் தம்முடைய தாசிய நாமத்தை தொண்டரடிப்பொடி என்று குலசேகர ஆழ்வாருடைய அந்த வார்த்தைகளிலே ஈடுபட்டு இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த அற்புதமான திவ்ய பிரபந்தம் தான் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தம். இந்த திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்திலே அந்த எம்பெருமானையே குறித்து இவர் சொன்னார். உன்னுடைய திருநாமத்தினுடைய பெருமையை நான் சொல்லுகிறேன் கேள். உன்னுடைய திருநாமத்தை சொல்லுகிறபடியினாலே காவலில்லாதபடி திரிந்த என்னுடைய இந்திரியங்கள், புலன்கள், செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்கின்ற ஐம்புலன்கள் அவற்றையெல்லாம் இப்பொழுது கட்டுக்காவலிலே வைத்தேன். இந்த பாவங்களையெல்லாம் கலியை கடந்தேன். அதற்கு மேலே யமனுடைய தலைகளிலேயும் நான் காலை வைத்து நடப்பேன். அவ்வளவு எனக்கு ஆவலிப்பு, ஒரு செருக்கு உண்டாகிவிட்டது. இதெல்லாம் எதனாலேன்னு கேட்டா, நின் நாமம் கற்றபடியினாலே என்று திருநாமத்தினுடைய வைபவத்தை மிக விரிவாக அந்த திருவரங்கனுக்கு தெரிவித்தாராம். உடனே திருவரங்கன் என்ன சொன்னான்? ஆழ்வீர், என்னுடைய திருநாமத்தை யார் யார் உள்ளன்போடு சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய உயர்ந்த பேரு எது தெரியுமா? பரமபதம் என்கிற உயர்ந்த லோகம், ஸ்ரீவைகுண்டம் என்கிற இடம். அந்த இடத்திற்கு சென்றால் வேறு எந்த துன்பமும் கிடையாது. அங்கே பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, வியாதிகள் கிடையாது என்று இந்த உலகத்திலே ஏற்படுகிற எந்த துன்பங்களும் இல்லாமல் நிரந்தரமான ஆனந்தம், அதாவது பகவானை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தப்படுவது தவிர அங்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மோட்ச லோகம், அதை உமக்கு நான் தருகிறேன், பெற்றுக் கொள்ளுகிறீரா என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்டானாம். உடனே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? உன்னுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் நான் இங்கேயே சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு அந்த அனுபவிக்கின்ற இந்த இன்பத்தை விடவா அந்த பரமபதம் உயர்ந்தது? ஆகினாலே இந்த திருநாமத்தை இங்கே இருந்து கொண்டு அனுபவிக்கிற அனுபவத்தை விட எனக்கு பரமபதமும் வேண்டியதில்லை, நான் பரமபதத்தையும் விரும்ப மாட்டேன் என்று அந்த எம்பெருமானை பார்த்து தெரிவித்தாராம். இதே போலத்தான் திருவடி ஹனுமான், அந்த ஹனுமானை ராமபிரான் தான் எல்லாரையும் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேத்தி என்று சொல்லும்படியாக அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரையும் பரமபதத்திற்கு அழைத்து சென்றான். அப்படி அழைத்து செல்லுகிற பொழுது அயோத்தியிலே இருந்த அந்த நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே என்று சொல்லும்படியாக புல்லுக்கும் எறும்புக்கும் கூட எம்பெருமான் அந்த சமயத்திலே மோட்சம் கொடுத்தானா. அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு பரமபதம் போகிறான். அப்படி போகிற காலத்திலே ராமபிரான் அந்த ஹனுமானை பார்த்து நீரும் பரமபதம் வாரும் என்று கேட்ட பொழுது அந்த ஹனுமான், நான் வரமாட்டேன், பாவஹா நான் அந்யத்ர கச்சதி ஸ்நேகோமே பரமோ ராஜன் துவைநத்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி என்று என்னுடைய உள்ளம் வேறொன்றை விரும்பாது. உன்னுடைய அந்த திருமேனியாலே அனைத்து ஆலிங்கனம் செய்து கொண்ட இந்த உடம்பை விட்டு நான் பரமபதத்திற்கு வரமாட்டேன், இங்கேயே இருந்து கொண்டு உன்னுடைய புகழை நான் எப்பொழுதும் செவிமடுத்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு பரமபதத்தையும் வேண்டாம் என்று கூறிவிட்டானாம் அந்த திருவடி என்கிறார் ஹனுமான். அந்த ஹனுமானைப் போலே இப்பொழுது தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் என்ன தெரிவிக்கிறார் என்றால், உன்னுடைய திருநாமத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த உலகிலே இருக்கிற இருப்புக்கு
பரமபதமும் எனக்கு வேண்டாததே என்று இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதாவமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னம் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெருணம் வேண்டேன் அரங்கமான கருடானே. எம்பெருமானை வர்ணிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டது என்னால் பச்சை மாமலை போல் மேனி என்றால் பசுமை பூத்த ஒரு பெரிய மலை போலே இருக்கிறான் எம்பெருமான் என்று தெரிவிக்கிறார். அதாவது கவிகள் அந்த கருநீலம், கரும் பச்சை, கருமை இது மூன்றையும் ஒன்றாகவே சொல்லுவது வழக்கம். எம்பெருமானுடைய திருமேனி நீலமேக சியாமளன் என்று சொன்னாலும் சரி, அவன் கரியவாகி என்று சொன்னா கார்மேனி என்று சொன்னாலும் சரி, இங்கே பச்சைமா மலை போல் மேனி என்று சொன்னாலும் சரி, எல்லாம் ஏறக்குறைய ஒரே பொருளை உடையது என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான்? ஓங்கி உயர்ந்து இருக்கக்கூடிய அவனுடைய கம்பீரமான தன்மை, அதை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய மலையைப் போலே இருக்கிறானா. நம்மாழ்வாரும் கூட திருவாசிரியம் என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்திலே அவனை வர்ணிக்கிற பொழுது சக்கர்மா முகிலொடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பலசுடர் புனைந்து பவளச் செவ்வாய் திகழ் பசும் சோதி மரதக குன்றம் என்ன. மரகதம் என்றால் ஒரு பச்சை ரத்தினத்திற்கு மரகதம் என்று பெயர். அந்த மரகதம் மலையானது அப்படி கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் என்று ஒரு கடலிலே சாய்ந்திருப்பது போல ஒன்றும் எம்பெருமான் இருக்கிறான் என்று அவனை அந்த திவ்ய பிரபந்தத்திலே, திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானை அனுபவிக்கிறார். அதுபோல இங்கே திருவரங்கத்திலே சயனித்திருப்பவன் அவனுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். பச்சை மாமலை போல் மேனி என்று, பச்சை மாமலை என்றால் மிகப்பெரிய மலை போல இருக்கக்கூடிய அவனுடைய திருமேனி. அதற்கு மேலே பவளம் வாய், அந்தந்த இடங்களிலே அந்த திருப்பவளம் அவனுக்கு, அதாவது திருப்பவளம் என்னால் அவனுடைய அதரங்கள், அவனுடைய திருவாய் அது எப்படி இருக்கிறது என்னால் பவளம் போலே சிவந்திருக்கிறதாம். கரும்பச்சை நிறத்திலே திருமேனி, அதிலே சிவந்த திரு அதரங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த பரபாகம் அல்லது பகை தொடை அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நீங்களே பாருங்கள். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய், அதற்கு மேலே கமலச்செங்கண், அந்த எம்பெருமானுடைய திருமேனி கமலச்செங்கண் என்னால் அதாவது தாமரை போன்ற திருக்கண்கள் கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்று திருப்பான ஆழ்வாரும் அந்த திருக்கண்களை அனுபவித்திருக்கிறார் அல்லவா. அந்த திருக்கண்களை இங்கே தொண்டரடிப்புடி ஆழ்வார் கமலச்செங்கண் என்று தாமரை போல இருக்கக்கூடிய அழகிய திருக்கண்கள், இது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு திருநாமத்தை குறிக்கிறது. பச்சைமா மலை போல் மேனி உடையவனே, பவளவாயை உடையவனே, கமலச்செங்கண்ணை உடையவனே என்று ஒன்றொன்றும் ஒரு திருநாமமாகவே நான் அனுபவிக்க வேண்டும். அதற்கு மேலே அப்படி இப்படி கமலச்செங்கண் என்று சொன்னவர், அதற்கு மேலே இதெல்லாம் அவனுடைய திருமேனி குணங்கள், அதாவது அவனுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய அற்புதமான அழகுகள். ஆனால் அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கிற குணம் அதை தெரிவிக்கிறார். அச்சுதா, அச்சுதா என்னால் என்ன பொருள் தெரியுமோ? அடியவர்களை தான் நழுவ விடாதவன், அடியவர்களிடத்திலிருந்து தான் நழுவாதவன். நச்சாவத்தி, அதாவது அவனை விட்டு விலகுவதில்லை என்று பொருள். அச்சுதா என்னால் அடியவர்களை விட்டு ஒருபோதும் அவன் விலகவே மாட்டான், அந்த அடியவர்களை கைவிடவே மாட்டான் என்கிற அர்த்தமானது அச்சுதன் என்கிற திருநாமத்தாலே நமக்கு தெரிவிக்கப்படுகிறதான். அப்படிப்பட்டவன் ஆர்? அமரரேரே என்றால், அமரர் என்னால் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எப்பொழுதும் அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏறு அமரர்கள், நித்திய சூரிகள் அவர்களுக்கு தலைவன், அமரர் ஏறு என்று தெரிவித்தார். ஆனால் அவ்வளவு உயர்ந்தவன் என்றால் நமக்கு அவன் கிடைப்பனோ என்று நாம் துளியும் ஐயப்பட வேண்டாதபடி தானே தன்னை எளியவனாக்கி கொண்டு எங்கே வந்தான் என்றால் ஆயர்தம் கொழுந்தே என்னால் ஆயர் கொழுந்து இடையர்கள் அவர்களுக்குள்ளேயும் தன்னை கடைகட்ட இடையனாக ஆக்கிக் கொண்டு, ஆயனாக ஆக்கிக் கொண்டு மிகவும் எளியனாக வந்தான். இப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்ன செய்கிறான்? நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னை எவ்வளவு எளியவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளியவனாக
தன்னை ஆக்கிக் கொண்டு அப்படி ஆயர் குலத்திலே வந்து கண்ணனாய் வந்து அவதரித்தான் அல்லவா. ஆகினாலே அவனை ஆயர்தம் கொழுந்தே என்னும் அமரரேறு என்பது அவனுடைய பரத்துவத்தை மேன்மையை சொல்லுகிறது என்றால், ஆயர் கொழுந்து என்கிறது அவனுடைய சௌலபியத்தை எளிமையை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட திருநாமங்கள் 6 வார்த்தைகள் சொன்னார். நம்முடைய நாவுக்கு 6 சுவை அடிசில் போலே பச்சைமா மலை போல் மேனி பவளம் வாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்று 6 விஷயங்களை தெரிவித்தாரே. என்னும் இச்சுவையினர், இது இனிமையான சுவை. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆடும் அச்சுவை பெருளும் வேண்டேன் அரங்கமா நகருளானே ரங்கா ரங்கா ரங்கா. இந்த ஒவ்வொன்றும் ஓரொரு சுவையை கொடுக்கின்றன. அவனே அறுசுவை அடிசில் என்கோ என்று சொல்லும்படியாக அப்படி 6 சுவை படைத்தவனாயிருக்கிறான். இங்கே ஓரொரு திருநாமமும் ஓரொரு சுவையை நமக்கு ஊட்டுகின்றன. இப்படிப்பட்ட திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இங்கே இருப்பதை விட்டுவிட்டு இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். இந்திரலோகம் என்றால் இந்திரனுடைய லோகமான சொர்க்கம் அல்ல, இது பரமேஸ்வரிய என்று இந்திரன் என்று சொல்லாலே சொல்லப்படுபவன் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய லோகம் என்னால் அது பரமோதமாகிற வைகுண்ட லோகம். அதை பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டினாலும் நீயே கொடுத்தாலும் யான் வேண்டேன், எனக்கு அது வேண்டாம் என்கிறார் இந்த பாசுரத்திலே. அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இப்படி பரமோதம் வேண்டாம் என்பார்க்கென்றோ நீ இப்படி திருவரங்கத்திலே வந்து இப்படி நீ பள்ளி கொண்டிருப்பது என்று அந்த எம்பெருமானை பார்த்து இந்த திருநாமத்தை அனுபவிப்பதற்கு பரமபதம் வீடாகாது என்று அவனையே நோக்கி இப்படி அற்புதமாக தெரிவித்தார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அனுபவம் இன்னும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.